ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ட்ராம் வண்டிகள். சென்னை, மதராசப்பட்டினம், சென்னாப்பட்டினம் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு காலத்தில் சென்னையில் ட்ராம் வண்டிகள் நிறைய ஓடிச்சுங்க. அது ஒரு இயந்திர நத்தை அப்படின்னு சொல்லலாம். நாம் நடந்து போகிற தூரத்தை விட வேகத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நாம் வேகமாக நடந்தோம்னா அந்த ட்ராம் வண்டியே நம்ம முந்திட்டு போயிடலாம். மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இந்த ட்ராம். இதில் 1 மைலுக்கு 6 பைசான்னு அன்னைக்கு கட்டணம் வசூலிச்சிருக்காங்க. ஒரு ட்ராம்பில் பார்த்தீங்கன்னா 150 பேர் பயணம் பண்ணலாம். அப்படி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ராம்ப் வண்டிகள் அன்னைக்கு ஓடி இருக்கு. அதுலேயும் நம்முடைய தங்கசாலை, பாரிஸ் கார்னர், பீச் ரோடு, மவுண்ட் ரோடு, பூந்தமல்லி, இந்த இடங்கள் மிக முக்கியமான இடங்கள். இந்த ட்ராம்ப் வண்டிகள் எல்லாத்தையுமே கடைசியில் சேர்த்து வைக்கக்கூடிய இடம். இன்றைக்கி பஸ் ஸ்டாண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுமாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடமா, பராமரிக்கக்கூடிய இடமா அன்றைக்கி எது இருந்திருக்குன்னா, இன்றைக்கி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பத்திரிகை அலுவலகம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திடல், இதுதான் அந்த காலத்தில் அந்த ட்ராம்ப் வண்டிகளை எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக அது இருந்திருக்கு. இன்றைக்கி இருக்கிற சென்னை ரொம்ப பரபரப்பாக மின்னல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வளர்ச்சியை எட்டுவதற்கு ஆரம்ப காலத்தில் மக்கள் அந்த நத்தைன்னு சொல்லக்கூடிய அந்த இயந்திர நத்தைகளை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கார் வச்சுருந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். சொந்தமாக ஒருத்தர் பஸ் வச்சுருக்காருன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நடிகை KR விஜயாவுடைய கணவர் வேலாயுதம்ங்கிறவர் தனியாக விமானமே வச்சுருந்தாரு அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த ட்ராம்ப் வண்டிகள் ஓடிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தனியாக ஒருத்தர் சொந்தமாக ட்ரெயினே வச்சுருந்தாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். அவர் பேர் நம்பெருமாள் அப்படிங்கிறது அவர் பேர். தாட்டி கொண்ட நம்பெருமாள் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி, சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகம், உயர் நீதிமன்றம் இருக்கு இல்லையா, தலைமை நீதிமன்றம், அதனுடைய வளாகம், அது மட்டும் இல்லாமல் எக்மோரில் இருக்கக்கூடிய கவின் கலை கல்லூரி, ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா, அது, எக்மோரில் உள்ள மியூசியம், கன்னிமரா நூலகம், இது எல்லாவற்றையுமே கட்டினது அவர் தாங்க. அவர் ஒரு பொறியியலாளர், அது மட்டும் இல்லாமல் அவர் மேஸ்திரியும் கூட, கட்டட கான்ட்ராக்டர் அவர் தான். அதாவது சிகப்பு நிறத்தில் எந்தெந்த கட்டடங்கள்லாம் இருக்கோ அது மொத்தமும் அவர் கட்டினது தான். நீங்கள் கன்னிமரா நூலகத்தை பார்த்தாலும் சரி, அந்த மியூசியம் பார்த்தாலும் சரி, இந்த கவின் கலை கல்லூரி, நம்ம உயர்நீதிமன்ற கட்டடம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு நிறத்திலே இருக்கும். ஏன்னா வெள்ளைக்காரங்களுக்கு கிடைச்ச கான்ட்ராக்டர் இவர் தான். இவர் மேலே தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இவரை வச்சு தான் வெள்ளைக்காரன் நிறைய இடங்களில் பில்டிங் எல்லாம் கட்டினான். அதனால் அவருக்கு நல்ல பணம் வந்துச்சு. அதனால் 4 பெட்டிகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினை சொந்தமாகவே அவர் வச்சுருந்தார். இந்த ட்ராம்ப் வண்டிகள் பார்த்தீங்கன்னா 1895 1953 ஏப்ரல் 11 வரைக்கும் ஓடிச்சு. இதை யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ராஸ் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி தான் இதை நடத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை அவங்க சந்திக்கிறாங்க. அதனால் இந்த ட்ராம்பை நிறுத்துகிறாங்க. அதாவது லண்டன் போன்ற மாநகரங்களில் கூட இந்த ட்ராம்ப் வண்டிகள் நிறுத்தப்பட்ட காலத்தில் கூட சென்னையில் அந்த ட்ராம்ப் வண்டிகள் ஓடி இருக்கு அப்படின்னா மக்களுடைய பயன்பாட்டுக்கு எந்த அளவுக்கு அந்த ட்ராம்ப் வண்டிகள் இருந்திருக்குன்னு பாருங்க. சாலைகள் எங்கும் குறுக்கு நெடுக்குமா பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த மின்சார வயர்களை தொட்டுக்கொண்டு அந்த ட்ராம்ப் வண்டிகள் அன்னைக்கு பயணம் செஞ்சிருக்குது. ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மக்களுடைய போக்குவரத்து தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒன்றாக இது இருந்திருக்கு. இந்த ட்ராம்ப் வண்டிகளில் தான் பலரும் வேலைக்கு போயிருக்காங்க. இதில் தான் பலர் பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. காய்கறிகள், பூ, மார்க்கெட் எல்லாமே ஒட்டுமொத்த வாணிபமும் வர்த்தகமும் உள்நாட்டுக்குள்ள சிட்டிக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா இந்த இதன் மூலமாக தான் நடந்திருக்கு. அப்படி இருந்த காலத்தில் தான் நம்பெருமாள்ங்கிறவர் அவர் சொந்தமாக ட்ரெயின் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, கணித மேதை ராமானுஜர் காச நோயால் பாதிக்கப்பட்டு இந்தியாவுக்கு வந்தபோது அவருடைய உறவினர்களோ நண்பர்களோ யாருமே அவருடைய வீட்டில் வச்சு பார்க்க தயங்குனாங்க. அந்த காச நோய் எங்கே தங்களுக்கு வந்துருமோன்னு பயந்தாங்க. அப்படி கணித மேதை ராமானுஜர் கடைசி காலம் முழுக்க அவரோடு துணை நின்றவர் யார் அப்படின்னா நம்பெருமாள் தான். அவருடைய இறப்பு சான்றிதழே இவர்கிட்ட தான் இருக்கு.
அந்த அளவுக்கு அவர் பேணி பாதுகாத்தார். அவருக்கு ஏராளமான சொத்துக்கள் நிறைய இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா செட்டியார்பேட்டை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செட்டிப்பேட்டைன்னாங்க. அப்புறம் செட்பட் அப்படின்னாங்க. அதுதான் இன்னைக்கு சேத்துப்பட்டு அப்படின்னு மாறி இருக்கு. இன்னைக்கும் இந்த சேத்துப்பட்டுங்கிற பகுதி அந்த நம்பெருமாள் என்பவருடைய நினைவை தாங்கி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். அப்படி சொந்தமாக ட்ரெயின் வைத்திருந்த காலம் என்கிறது அந்த டிராம்ப் வண்டிகள் ஓடிய காலம் என்பதை நம்ம இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.